ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் ஏகேபே கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் டே 1 to டே 10 வரைக்கும் நம்மளால் எவ்வளோ பிக் ஆக முடியுதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், அதான் டே எவ்வளோ டே ஆகுதுன்னு பார்க்க முடியும். டே 0 என்னை வந்து ஒரு மோசமான இடத்துல ஸ்பான் பண்ணி விட்டானோ. இப்போ கடை நானும் எல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு பிக்கர்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பக்கத்தில் ஒரு அயன் இருந்தது, அது எடுக்கிறதுக்காக போகலான்னு தான் ஸ்கெலட்டன் பண்ணி பார்த்தோம். அதனால் ஐயோ சரி இது தேவைப்படுன்னு சொல்லிட்டு உடச்சிட்டு காப்பர் கிடச்சிது. டே 0லேயே காப்பர்லாம் கிடைக்கிது அப்படி நான் நினைக்கல, நான் சொல்கிறேன். அப்புறம் காப்பர்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான ஆர்மர்லாம் அதிலே செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வில்லேஜை தேடி அப்படின்னு சொல்லிட்டு அயன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அயன் எடுக்கும்போது நிறைய என்ன சொல்கிறது பார்த்துக்குங்க. அயன் எடுக்கலான்னு வந்தேன், க்ரீப்பர் மண்டையம் வரான், ஸ்கெலட்டன் மண்டையம் வந்தான், அடுத்த சாமி மண்டையம் வந்தான். இந்த மர்க்ஸ்லாம் எப்படி தான் ஸ்பான் ஆகுதுன்னே தெரில. பாருங்க ஐயா, ஆய் யார் பையா எப்படா இது கண்டுபிடிச்சா? ஆய் கம்மிடா, நைஃப் குறைச்சி விட்றாடா. எட்ட போடா, ஆய் தச்சு விட்டு போயிடுச்சுடா, எட்ட போடா. ஐயோ ஒரு நிமிஷத்தில் சாவடிச்சிருப்பான், வீடியோவே முடிஞ்சிருப்பான். ஃபஸ்ட்டு மிஸ்ஸு. அப்போ கோலில் மைல் பண்ணேன் நான். இப்போ பக்கத்துலேயே அவன் வந்தான், திரும்பி அடித்து போட்டு அவனை அடிச்சுட்டேன். உள்ள அங்கே சாமி வந்துட்டு இருந்தான். அவனை என்ன செய்யாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உடச்சி அவனையும் சாவடிச்சிட்டான். சாவடிச்சிட்டு திரும்பி அந்த அயன் எடுத்தான். 2 அயனுக்காக இம்மா பேர் போராட்டம். சரி மனசு காரிய மாட்டேங்குது. போலாம் கிரீப்பர் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இப்படி வச்சு விடு. ஏற போய் அது உடச்சு நம்ம தேவையான செஞ்சுக்கலாம். பற்றி நான் அவ்வளோதான் ஆக்ஸு அப்படியே செஞ்சுக்கிட்டு எடுறா ஆக்ஸே ஆக்ஸ். அப்புறம் ஜாம்பிலாம் வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஒரு நல்ல ஏரியாவுக்கு வந்து சுகர் கேனில் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் அப்புறம் மரத்தை வெட்டுறதுக்காக போனேன். அப்போ ஆடு கண்டு ஆஹா பெட்டு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆடு அடித்து போட்டேன். அப்புறம் அடிச்சுட்டு அந்த ஹெச்பி எடுத்துட்டு மேலே ஏறிட்டேன். ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு ஃபுட்டு செய்யணும்னு ஃபர்னன்ஸ் செய்யணும். அதனால் ஃபுட்டுக்கு தேவையான எல்லா ஃபுட்டையும் எடுத்துகிட்டு ஃபர்னஸில் வச்சுட்டேன். சரி வேறு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு திரும்பி நல்லா வுட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வுட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டேன். வந்து அந்த சிக்கனில் எடுத்து சாப்பிட்டுட்டு திரும்பியும் ஃபுட்டு கலெக்ட் பண்ண போயிட்டேன். ஃபுட் மட்டும் கனெக்ட் பண்ண போல் இந்த ஆடெல்லாம் பக்கத்தில் இருந்தது, அதையும் வெட்டி தள்ள போயிட்டேன். அவ்வளோதான். நானும் அந்த எல்லா ஆடையும் செஞ்சுட்டு பெட்டு செஞ்சு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். டே 0 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ டே 1 எப்பயும் போல் நான் வந்து ரூட் அடிக்க தான் போயிட்டேன். பக்கத்தில் ஒரு ஆடு இருந்தது, அதை அடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே வந்துட்டேன். இப்போ தண்ணிக்குள்ளேருந்து வந்து ஆடை வெட்டி சாய்ச்சிட்டேன். ஓய் சூப்பரே. அப்புறம் திரும்பி தாவனேன், திரும்பி கீழே ஊந்தேன், திரும்பி மேலே ஏறி வந்து பெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன். பெட்டையும் இது எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ட்ராவல் பண்ணணும், வில்லேஜ் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா இந்த ஐலாண்ட் விட்டு போய் ஆகணும், இங்கே இடமே சரியில்லை. அப்புறம் சொல்லிட்டு போட்டு செய்யணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது கரெக்டாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ வுட்டை எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு அடுத்து கிராஃப்டிங் டேபிளில்
போட்டு செஞ்சுட்டேன். ஒரு போட்டு செஞ்சுட்டு அந்த கிராஃப்டிங் டேபிள் உடச்சிட்டு நானே கிளம்பிட்டேன். நான் சுற்றுறேன் 1/2 மணி நேரமாக சுற்றினேன். ஒரு ஐலாண்டு கண்ணில் படலை. இதை ஓட்டுறதுக்கு நான் பாடப்பட்டேன் பாய்ப்பா. ஒரு தீவு பட்டுச்சு. நானும் உள்ளே போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். தீவே கிடையாது, சின்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போட்டு வச்சு கிளம்பிட்டேன். அந்த ஐலாண்ட்லேருந்து வரும்போது ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணேன். 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி ஃபைனலாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க எப்படி சூப்பராக இருக்குங்க. அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இப்போ அங்கே இருந்தால் சர்வே பண்ண போகிறோம். அங்கே தான் மைனிங் போக போகிறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம போகலாம். அதுக்கப்புறம் போட்டை ஓட்டிக்கிட்டே போயிட்டுருந்தேன். ஓகே அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஃபுட்டை கலெக்ட் பண்ண போயிட்டான். ஃபர்னன்ஸை வச்சுட்டு அதில் தேவையான ஃபுட்டு அதில் போட்டு குக் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு பக்கத்தில் மாடு இருந்தது. அது என்ன வெட்டி சாய்க்க வேண்டியதான். சாய் செத்துப்பூ. அப்புறம் சாவடிச்சிட்டு மேலே வந்துட்டான். மேலே வந்தோடனே ஒரு கருப்பாடு தென்பட்டுது. கருப்பாடு அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அதில் பசியை போக்கிடலாம். கருப்பாடு நெல்லு ஒன்றை தான் அடிக்க போகிறேன். அப்புறம் அடிச்சுட்டு இந்த சைடு வந்தேன். ஒரு பெரிய கேவு. என்னடா இது மாப்பஸ் இருக்குது, காப்பர்லாம் இருக்குது. காப்பர் தான் நம்மளுக்கு அதிகமாக தேவையில்லை. ஆயம்தான் தேவை நம்மளுக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நானும் இறங்கிடலாம். அதுக்கு தேவையான ஸ்டஃப்லாம் இப்போயே செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பரை மறந்துட்டேன். காப்பர் போடாமல் கிராஃப்டிங் டேபிள் எடுத்து வச்சு காப்பர் ஆர்மர்லாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தா இதுவை எடுத்து வைக்கல. அப்புறம் திரும்பி ஃபர்னன்ஸில் காப்பர் எடுத்து வச்சு ஸ்மெல் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் பக்கத்தில் இந்த வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நைட் ஆகிடுச்சு, தூங்கிட்டேன். டே 2 எப்பவும் போல் நான் எவ்வளோ ரெடி ஆகிடுச்சோ அதை எடுத்து திரும்பியும் அதில் வச்சு ஹெட்டுக்கான ஆர்மரை செஞ்சு அதை போட்டுக்கிட்டேன். திரும்பி ஒரு இருந்தது. அப்புறம் அதில் போய் ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்பி மரத்தில் போய் வெட்டிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு காலுக்கு ஆர்மர் செஞ்சேன். இன்னும் பேண்ட்டு வேணும். சரி அப்பமா செஞ்சுக்கலாம். பேண்ட்டு செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான ஃபுட்டெல்லாம் திரும்பி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மரை செஞ்சுக்கிட்டேன். ஒரு பிக்காச்சு செஞ்சுக்கிட்டேன். இன்னும் நம்மளுக்கு காப்பர் தேவை. அதனால் நான் கொஞ்சம் அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டேன். கீழே இறங்கி சம்பவத்தை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அங்கே ஒரு ஆடு இருந்தது. வெட்டலான்னு பார்த்தேன். அது பிள்ளையோட வந்தது. பாவம் பார்த்து போயிடும் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். க்ரீப்பர் மாண்டையாக இருந்தான். தம்பி வாப்பா வெடிச்சு விடு. சூப்பர் தம்பி. அப்புறம் வெடிச்ச அந்த இடத்த போய் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஸ்டோன் பிக்கேட்ஸ் வச்சு இப்போதைக்கே எனக்கு எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ எடுக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே பார்த்தா சாமி மண்டையெல்லாம் இருக்கிறானோ. ஐயோ எக்கச்சக்கமாக இருக்கிறானோ. ஐயோ என்னடா பண்ணுறதுப்பா வந்துக்கிட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே நம்மளுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு சாமி கிட்ட அயன் இருந்தது. அயன் எடுத்துக்கிட்டேன். ஒரு பக்கத்தில் ஒரு அயன் இருந்தது. அயன் ஸ்பாட் இருந்ததா. அயனையும் போய் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். தாவுடா அவ்வளோதான். அப்புறம் அங்கே இருக்கிற அயன்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு மேலே வந்தான். திரும்பியும் அங்கே ஒரு அயன் இருந்தது. அதையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டான். அப்புறம் உள்ளே போக ஆரம்பித்தான். உள்ளே போகும்போது ஒரு ஸ்கெலட்டன் மண்டையை போட ஆரம்பிச்சிட்டான். அதனால் அந்த இடத்த விட்டு வெளில ஒரு படிக்கட்டு மாதிரி செஞ்சு மேலே போய்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் போகும்போது தான் இந்த மாதிரி அயன்லாம் கிடச்சிது.
இப்போ போயிட்டு எடுத்துக்கிட்டு அந்த அயன்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டேன் திரும்பியும். நீங்கள் வேணால் பாருங்களேன், ஸ்பீடப் பண்ணி பாருங்கள் தெரியும். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டான். மேலே வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ இன்னும் கேவல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் வச்சு போக ஆரம்பித்தான். பார்த்து பார்த்து போகணும், இல்லைனா க்ரீப்பர் மண்டே வந்துடுவான். நான் நடுவில் பேசுறதுலாம் அது வந்து கேம்லேருந்து வர்றது, அதெல்லாம் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போதைக்கு அப்படி தான் இருக்கும். ஓய் என்னடா அது ஒன்றும் இருட்டு தான். சரி பயந்து போயிட்டோம். அடிக்கடி இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பேன், நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க. ஓகே அப்படியே வந்துட்டு இருந்தேன். நானும் இருட்டாகிட்டு இருந்தேன். அப்புறம் தூங்கி எழுந்துட்டு அப்படியே 4 ஆயிடுச்சு. அப்புறம் திரும்பியும் அடித்து போட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு அப்புறம் கீழே வந்தோம். திரும்பி அயன் ஸ்பாட் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்பாட்டு அயனு. அது மாதிரி க்ரீப்பர் மண்டெல்லாம் வந்தானோ அவனெல்லாம் அடித்து போட்டு கோல் இருந்தது, அதை எடுத்து பைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டான். அப்புறம் மேலே அயன் இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டான். அப்புறம் கீழே சாமி மண்டையன் தான். அவனை சாமி மண்டையன் தானா அவனை கீழே போய் அடித்து போட்டு கீழே இருக்கிற அயன்லாம் எடுத்துக்கிட்டான். திரும்பி சாமி மண்டையன் வந்தான். எங்கே இருந்தாண்டா ஸ்பானா வரீங்க? அப்புறம் இன்னொருத்தனும் வர ஆரம்பித்தான். சரி மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா க்ரீப்பர் மண்டை என்னையை பார்த்துட்டு இருந்தான். என்னடா அப்படின்ற மாதிரி, ஓய் என்னடா என்னையா பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் மேலே. ஓய் அப்படியே கிளம்பி மேலே வந்தேன். இருட்டாயிட்டு இருந்தது. திரும்பியும் அங்கேயே பெட்டு போட்டு தூங்கிட்டேன். அப்புறம் டே 6 எப்பயும் போல் ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திரும்பி வந்து வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். வுட்டு தேவைப்படும். அப்புறம் அங்கேயே தூங்கிட்டேன். திரும்பி நைட்டு சீக்கிரமாக எடுத்து என்ன செய்யுது. ஒரு எழுந்து பார்க்குறேன், இங்கே சாம்பி சத்தமாக இருந்தது. சீக்கிரமாக ஓனடா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டல் வரோம். சாமி மண்டை எரிஞ்சிக்கிட்டே வந்தான். பின்னாடி பாருங்க, என்னடா எரிஞ்சிக்கிட்டே வரா, வெயில் கொழுந்து விட்டு எரியுதா, ஐயோ அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவனை அடிச்சுட்டு திரும்பியும் ஃபுட்டு கவர் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். என்ன செய்யுது. அப்புறம் பக்கத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சது. பக்கத்தில் ஒரு ரூயிங் போட்டது. அங்கே போயிட்டு என்ன லூட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா செம லூட்டுங்க. ஒரு ஆக்ஸு, கோல்டு இருந்தது, அயன் இருந்தது, அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். அது என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு பார்த்துட்டேன். அப்புறம் எடுத்துக்கிட்டேன் அதையும். அப்புறம் பெட்டு போட்டு அங்கேயே தூங்கிட்டேன். ஏன்னா தண்டர்ஸ்டோம் இருந்ததுடா, ஐயோ தூங்க முடியல அப்படின்னு தூங்கிட்டான். பார்த்தா அங்கே ஒரு இடி, எப்பா அப்படி இருந்தது. ஒரு காலையில் அந்த பக்கம் இன்னும் மழை பெஞ்சுது. என்னடா அது, ஆஹா லேகா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்தா, ஆஹா க்ரீப்பர் மண்டையா இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரீஸ்பான் செட் பண்ணலான்னு பார்த்தா, ஐயோ பெட்டு 2 அப்படின்னு காட்டுது. செத்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சு தள்ளி விட்டான். அப்புறம் பின்னாடி ஒருத்தன் வெடிச்சான், அதே எனக்கு தெரில. ஐயோ சொல்லிட்டு பெட்டை எடுத்துட்டு கிளம்பிட்டான். அப்புறம் அங்கே தண்ணி உள்ளே போயிட்டு அந்த மலையை போய் பார்த்தேன். அந்த மலையை போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மலையில் எதுவுமே இல்லைன்னு. திரும்பி இங்கே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். 8 ஆயிடுச்சு. என்னடா இப்போ வரைக்கும் வில்லேஜ் கண்டுபிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வியூவர்ஸ்லாம் என்ன நினைக்க போகிறாங்க தெரியலையாடா, சப்ஸ்கிரைபர்லாம் என்ன நினைக்க போகிறாங்க தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. அப்புறம் டே 9 வந்துருச்சு. என்ன செய்யறது, ஒரு நாள் தான். அந்த ஏரியாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவுக்கு போகிறோம். அப்படியே நீச்சல் அடிச்சு அந்த ஏரியாவுக்கு போக ஆரம்பிச்சோம். இங்கேருந்து பார்த்தோம் அந்த ஏரியா கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதனால் அந்த இடத்துல இருக்கும்னு நினச்சிட்டு தான் ஏறணும். ஓகே போயிடலாம் அந்த ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அங்கே போய் ஒரு பெரிய தூச்சிட்டு அங்கே போகிறதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு. ஏன்னா நடுவில் நான் ஃபுட்டு கேதர் பண்ணுறதுக்காக ஃபுட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திரும்பி மேலே வந்து பார்த்தா இடம் நல்ல இடம் தான். ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்டோன் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் வேணா பாருங்கள்.
இந்த மனசே ஆறல. ஒரே ஸ்டோனாக தான் இருந்தது. அப்புறம் பக்கத்தில் இந்த மாடை வச்சு போட்டு நைட் ஆகிடுச்சு. மாடை வச்சு போட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னடா இன்வெர்ட்ரி ஃபுல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்வெர்ட்ரி ஃபுல் ஆகிடுச்சு. என்ன செய்யறது? அதை இப்போ எடுத்து தூக்கி போட்டோமா இப்போதைக்கு தூங்கி எழுந்துடலாம். வேறு வழியில் டே 10 வரைக்கும் போயிடுச்சு. இதோட இந்த கேம் ப்ளே முடியுது. இது வரைக்கும் தான் நம்மளால் பிக்கப் ஆக முடிஞ்சுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். உங்களால் தான் முடியும். ஓகே, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பாய். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாமே வச்சுருக்கோம். எல்லா பொருளுமே வச்சுருக்கோம். நல்லா பாருங்கள். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கோம்.